வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வடக்கில் மன்னார் நீதிமன்ற முன்றலில் கடந்த 17ஆம் தேதியன்று ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் முகங்களை உள்ளடக்கிய வாடகை கொலை குழுக்களின் ஹிட்மேன்ஸ் பாணி தாக்குதலில் 2 படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தெற்கின் காலி கினிதும பகுதியிலும் மன்னார் தாக்குதல் பாணியில் உந்துருளியில் சென்ற 2 நேற்றிரவு மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட 3 கொல்லப்பட்ட இந்த சம்பவத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரிய வரவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையின் பேச்சாளர் சொல்லிக் கொண்டாலும் இந்த தாக்குதலும் நிச்சயமாகவே பாதாள உலகுடன் தொடர்புடைய வாடகை கொலையாளிகளின் கைவரிசை என்பதை சாமானிய மக்களே அறிந்து கொள்ளக்கூடும். ஏனெனில் ஸ்ரீலங்கா படைய முகாம்களில் இருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்ட பல T-56 ரக தானியங்கி துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களின் கைகளில் தற்போது தீவிரமாக புழங்குவதை ஒத்துக்கொள்ளும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் புத்தாண்டு தினத்தன்று தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியால் உருவாக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அது 1 மாதத்தை கடந்து கொண்டாலும் இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளை அகற்றும் விடயத்தில் இன்னமும் கிளீனான ஒரு நிலைமை நகர்த்தப்படவில்லை என்பதை காலியில் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த 3 படுகொலைகளும் புதிய ஆதாரத்தை வழங்கியுள்ளன. ஸ்ரீலங்கா படைத்துறை ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களின் கைகளில் தற்போது தீவிரமாக புழங்கி வருவதன் படபடப்பால் ஏகேடிஆர் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த 3 நாள் வடக்கு பயண திட்டத்தை மையப்படுத்தி யாழ்ப்பாணத்திலும் ஒரு மறைமுகமான கடும் பாதுகாப்பு வலையமைப்பு தீவிரமாக ஆனால் மறைமுகமாக தென்பட்டது. தமிழரசு கட்சியை உடைத்து நெறித்தனமான அரசியலுக்கு துணை போகும் சுமந்திரன் போன்றவர்களுக்கே அரசாங்கம் பாதுகாப்பை வழங்கும் போது தனக்கு மட்டும் பாதுகாப்பு மறுக்கப்படுவதாக சுயேச்சை அர்ச்சுனா போன்றவர்கள் குறைப்பட்டு கொண்டாலும் யதார்த்தமாக சுமந்திரன் இப்போது சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தான் வலம் பெறுகிறார். இவ்வாறான பாதுகாப்பு குறுகுறுப்புகள் இருப்பதால் ஏகேடிஆரின் இன்றைய யாழ்ப்பாண பயணத்திலும் சிறப்பு பாதுகாப்பு தீவிரப்பட்டிருந்தது. இன்றைய அவரது யாழ் திக்விஜயத்தை முன்னிட்டு கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தப்பட்டதால் அவ்வாறான போராட்டங்கள் சிறப்பு பாதுகாப்பு பகுதிகளுக்குள் நடத்தப்படக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஏகேடிஆரின் பயணத்தில் போராட்டங்கள் இடம்பெறக்கூடாது என்ற வகையில் அவற்றை தடுக்க கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறையின் மனு நேற்று நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் ஏகேடிஆர் இன்று யாழ் செயலகத்தில் தனது தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்திய அதே வேளை வடக்கு கிழக்கை ஏமாற்றாதே என்ற கொட்டொலிகளுடன் செயலகத்துக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புக்காக எங்கும் பட்டதாரிகளின் போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இதுவரை வேலை வாய்ப்பு அற்று தமது தரப்பில் ஏறக்குறைய 21,000 பட்டதாரிகள் இருப்பதாக குறிப்பிடும் வேலைவாய்ப்பற்ற வடக்கு கிழக்கு பட்டதாரிகளின் வட்டாரங்கள் ஏகேடிஆரின் பயணத்தில் தமக்குரிய பதிலை எதிர்பார்த்து இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தனர். ஏகேடிஆரை பொறுத்தவரை அவரது மாலிமாவ திசை காட்டி அரசாங்கம் உருவாகிய பின்னர் குறிப்பாக யாழில் புதிசு கண்ணா புதிசு என்ற பாணியில் அவரது தரப்புக்கு நாடாளுமன்ற ஆசனங்கள் கிட்டிய பின்னர் இடம்பெற்றுக் கொள்ளும் முதலாவது பயணம் என்பதால் வாராது வந்த மாமணியாக தமக்கு யாழ்ப்பாணத்தில் கிட்டிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அவர் யாழ்ப்பாண வாக்காளர்களுக்கும் அவ்வாறான வாக்குகளை பெறுவதற்கு உழைத்த சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் வாண்டிகளுக்கும் நிச்சயமாக தனது வல்வெட்டித்துறை மற்றும் எழுதுமட்டுவாழ் கூட்டங்களில் நன்றி பாராட்டிக் கொள்ளவே செய்வார். ஆனால் தெற்கில் ஆரம்பத்தில் ஆரவாரத்துடன் ஏகேடிஆரின் அரசாங்கத்தில் இணைந்து கொண்ட சில முக்கிய முகங்கள் மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகிக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் தெரிகின்றன. அந்த வகையில் இப்போது ஸ்ரீலங்காவின் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரணதுங்கவும் இன்று பதவி விலகிய செய்தி வந்தது. ஏகேடிஆர் முதன்மை தலையாரியாக கொலுவிருந்த பின்னர் அவரது சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்து கடந்த அக்டோபரில் ரணதுங்க இந்த பதவியேற்றிருந்தார். ஆனால் அவ்வாறாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பதவியேற்ற அவர் இன்று பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்ற வகையில் தனது பதவி விலகலை செய்துவிட்டார். தான் பதவி விலகிக் கொள்வதற்கான காரணங்களை அடுக்கி அவர் நீண்ட கடிதம் ஒன்றை ஏகேடிஆர் தரப்புக்கு எழுதியுள்ளதாக கொழும்பு செய்திகள் கூறுகின்றன. இதற்கிடையே ஏகேடிஆரை பொறுத்தவரை அவர் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளில் நடத்த திட்டமிட்ட கூட்டங்கள் மற்றும் ஒன்றுகூடல்களை விட இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் அவரது தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டமே உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது. அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா ஆகிய முகங்களுக்கு நடுவில் சிங்கள மொழிபெயர்ப்பை கேட்கும் கருவியை காதில் செறியபடி ஏகேடிஆர் நடுநாயகமாக அமர்ந்திருந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டார்.
கடந்த முறை இவ்வாறாக இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது அதகலங்களை ஏற்படுத்திக் கொண்ட கிளாடியேட்டர் சுயேட்சை முகமான அர்ச்சுனாவும் முன்வரிசையில் அமர்ந்திருந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடமானது பாவனைக்கு விடப்படாமல் வெறுமனவே காணப்படுவதான முறையீட்டை ஏகேடிஆர் முன்னிலையில் பகிரங்கப்படுத்தினார். 2014 அமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் இன்னும் இயங்க வைக்கப்படாத நிலையில் புதிய கட்டிடங்களை அமைப்பது ஏனெனவும் அவர் வினாவை தொடுத்துக் கொண்டார். இந்த அமர்வில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு முன்னர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களிடம் நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைத்துக் கொள்ள விரும்பினால் அதனை தனக்கு அறிய தரவும் என்ற செய்தியொன்றை தனது முகநூலில் விடுத்துக் கொண்ட அர்ச்சுனா தனது ஆதரவாளர்களிடமிருந்து திமுவென அதற்கான பரிந்துரைகளை பெற்றிருந்தமை வேறு விடயம். இதேபோல ஏகேடிஆர் தலைமையில் இன்று இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சியை நிரலில் இணைத்துக் கொள்வதற்கு தனது தரப்பில் இருந்தும் 20 அம்ச கோரிக்கைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியமை வேறு விடயம். ஆக மொத்தம் ஏதோ ஏகேடிஆர் இன்றைய யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் மந்திரக்கோலை தட்டி சில அதிசயங்களை செய்வார் என நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. இறுதி நேரத்தில் தமிழ் அரசியல் முகங்களின் கோரிக்கை பட்டியல்களும் திமு என வந்தன. ஆனால் கடந்த முறைகளில் இடம்பெற்ற 2 அபிவிருத்தி கூட்டங்களை விட இன்றைய கூட்டம் சலசலப்புகள் எதுவுமின்றி ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவுக்கு அமைதியாகவே முடிந்தது. இதற்கிடையே ஏகேடிஆர் தனது யாழ்ப்பாண பயணத்தின் போது மாவை சேனாதிராஜாவின் இல்லத்துக்கு இன்றே சென்று அஞ்சலி செலுத்துவார் என ஒரு செய்தியும், இல்லை அவர் நாளை மறுதினம் இடம்பெறும் இறுதி நிகழ்வில்தான் தலையை காட்டுவார் என இன்னொரு செய்தியும் வந்திருந்த போதும் இந்த பதிவு பதியப்படும் வரை இது தொடர்பான உறுதியான செய்திகள் அவரது தரப்பிலிருந்து கிட்டிக் கொள்ளவில்லை. தமிழரசு கட்சியின் முக்கிய அடையாளமாக கடந்த சில தசாப்தங்களாக இருந்த மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரதிநிதிகளின் இரங்கல் அசைவுகள் ஏற்கனவே வெளிவந்திருந்தன. ஆனால் தனது சொந்த கட்சியின் முக்கிய முகத்தின் மறைவுக்கு இதுவரை சுமந்திரன் நேரில் சென்று அஞ்சலிக்கவில்லை. மாறாக கொமெண்ட்ஸ் எனப்படும் முகநூல் பின்னூட்ட பகுதியை மட்டுப்படுத்தி, அதாவது தான் இட்டுக்கொள்ளும் பதிவுக்கு பின்னூட்டங்கள் ஊடாக வறுத்தெடுப்பு நிலை ஒன்று கிளம்புவதை தவிர்க்கும் வகையில் அவர் இந்த முன்னெச்சரிக்கையை செய்து தனது முகநூல் இரங்கலை வெளியிட்டார். சுமந்திரன் மற்றும் அவரது செல்களால் மாவை சேனாதிராஜா கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததால் அவரது உடலுக்கு அஞ்சலிக்க சுமந்திரனும் அவரது பிடியில் இருக்கும் செல்களும் வரக்கூடாது, இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என மாவை சேனாதிராஜா குடும்பத்தின் தரப்பிலேயே ஒரு நிலைப்பாடு வெளிப்பட்டுள்ளதான அரசல் புரசலான கதைகள் வெளிப்பட்ட நிலையில் இந்த பதிவு பதியப்படும் வரை சுமந்திரனின் நேரடி அஞ்சலி இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தமிழரசு கட்சியின் தலைமையகமான யாழ் மாட்டின் வீதியில் உள்ள பணியகத்தில் மாவை சேனாதிராஜாவின் உடலை அஞ்சலிக்கு வைக்க அவரது குடும்பத்தினர் விரும்பிக் கொள்ளாத விடயம் கடந்த சில மாதங்களாக மாவை சேனாதிராஜா எவ்வாறு சுமந்திரன் மற்றும் அவரது செல்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதான விடயத்தை சொல்லாமல் சொல்லியுள்ளது. இப்போதைய நிலவரப்படி மாவை சேனாதிராஜாவின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிறன்று அவரது வீட்டை மட்டும் மையப்படுத்தி இடம்பெற உள்ளதாகவே தெரிகிறது. எதிர்வரும் ஞாயிறன்று இடம்பெற உள்ள மாவையின் இறுதி நிகழ்வுகளில் தாம் பங்கெடுத்துக் கொள்வதில் சுமந்திர வலையமைப்பில் உள்ள மத்திய குழு உறுப்பினர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பது அவர்களின் எதிர்வினைகளில் சற்று தெரிகிறது. இதனால் தான் தமிழரசு கட்சியை முழுமையாக அழித்துக் கொள்ள நினைப்பவர்கள் மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கை வைத்து குழப்பங்களை செய்ய தலைப்படுவதாக சுமந்திர தரப்புகள் சொல்லிக் கொள்வது தெரிகிறது. ஆனால் சுமந்திர தரப்புகளின் இவ்வாறான எதிர்வினைகள் வெளிவந்து கொண்டாலும் மாவை சேனாதிராஜாவை கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியமை தொடர்பான சுட்டுவிரல் நீட்டல்கள் சுமந்திர வலையமைப்பை நோக்கி பலமாகவே நீட்டப்படுவதால் மாவை சேனாதிராஜாவின் இறுதி நிகழ்வுகளில் சுமந்திர வலையமைப்பு கலந்து கொள்வதில் ஒரு குற்ற உணர்வும் கிளேச உணர்வும் நீட்சியுறத்தான் செய்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயம். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இடம்பெற்ற வான்கலங்களின் மோதலுக்கு பின்னர் அந்த பேரழிவு விபத்தில் இருந்து எவரும் உயிர் தப்பவில்லை என்பதை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து 2001 ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்காவில் இடம்பெற்ற மோசமான வான் விபத்தாக இந்த விபத்து பதிவாகியுள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பொம்பார்டியர் ரக பயணிகள் விமானமும் அமெரிக்க ராணுவத்தின் பிளாக் ஹாக் ரக உலங்கு வானூர்தியும் நடுவானில் மோதிக்கொண்டதால் இந்த துன்பியல் விபத்து பதிவாகி இருந்தது. பிளாக் ஹாக் உலங்கு வானூர்தி ஓட்டியின் மிகப்பெரிய தவறு இந்த பேரழிவை உருவாக்கியதான கருத்துக்கள் தற்போது வலுப்பட்டு வருகின்றன. இப்போது விமானத்தின் கருப்பு பெட்டிகள் என அழைக்கப்படும் விமானத்தின் தரவு பதிவுகள் களஞ்சியமும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எனப்படும் விமானிகள் அறையில் இடம்பெறும் உரையாடல் பதிவுகளையும் கொண்ட பெட்டிகள் இப்போது மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மோதிய 2 வான்கலங்களும் வீழ்ந்த போட்டோமாக் நதியிலிருந்து இதுவரை 40க்கும் மேற்பட்ட உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னமும் 16 பேரின் உடலங்கள் மீட்கப்படவில்லை. அவர்கள் காணாமல் போனோரின் பட்டியலுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு தேடுதல் பணிகள் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் இன்று காலை அவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கன்சாஸின் விசிட்டா நகரிலிருந்து வாஷிங்டனுக்கு பயணித்த இந்த விமானத்தில் 64 பேரும் உலங்கு வானூர்தியில் 3 இராணுவத்தினரும் இருந்தனர். இப்போது போட்டோமாக் நதியிலிருந்து வான்கலங்களின் சிதைவுகளை அகற்ற அமெரிக்க இராணுவ பொறியியல் பிரிவு களமிறங்கியுள்ளது. விமானத்தின் சிதைவுகளை சேகரிப்பதற்கென 2 கடற்கலங்களும் குறித்த நதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கிடையே ரீகன் விமான நிலையத்துக்கு அண்மையில் இராணுவ உலங்கு வானூர்திகளும் பயணிகள் விமானங்களும் மோதிக்கொள்ளும் வகையில் அண்மையிலும் சில சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் இவ்வாறாக 3 சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் விமானிகளால் இறுதி நேரத்தில் இந்த விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டதான புதிய தகவல்கள் வந்துள்ளன. இந்த விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்னும் சில மாதங்களில் திருமணத்துக்காக காத்திருந்த மணப்பெண்ணும் விமானத்தின் முதல் அதிகாரியுமான 28 வயதான சாம் லில்லி மற்றும் கேப்டன் ஜொனாதன் காம்போஸ் ஆகியோர் அடையாளம் காணப்பட்டு விட்டனர். இந்திய பூர்வீகத்தைச் சேர்ந்த உசைன் ராசா என்ற ஒருவரும் இந்த விபத்தில் பலியாகியுள்ளார். மருத்துவமனையின் மறுசீரமைப்பு திட்ட பணிகளுக்காக அவர் விசிட்டா நகருக்கு சென்று வாஷிங்டனுக்கு திரும்பிய போது விபத்தில் சிக்கி பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் தமது தொழிற்சங்க உறுப்பினர்கள் 4 பலியாகி கொண்டதாக தொழிற்சங்கம் ஒன்றும் அறிவித்துள்ளது. இதற்கு அப்பால் ஸ்கேட்டிங் எனப்படும் சறுக்கு விளையாட்டு வீரர்கள் 6 பேரும் அவர்களின் பயிற்சியாளர்களும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த விபத்தில் கொல்லப்பட்டுள்ளமையும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.